ஃப்ரெண்ட்ஸ், இவருடைய மனைவி இருந்து 2 வருஷம் ஆகுது. தன்னுடைய குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக கம்பெனியில் வேலை செய்கிற 2 பேரை கூப்பிட்டு வந்து தன்னுடைய குழந்தைகிட்ட இதில் 2 பேரில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு சடனாக எழுந்துச்சு ஒருத்தவங்க மேலே தண்ணி எடுத்து ஊற்றிடுறாங்க. அவங்க சரி விடுங்க, சின்ன பொண்ணு இதை தெரியாமல் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்க மேலேயும் தண்ணி ஊற்றிடுறாங்க அந்த சின்ன பொண்ணு. அவங்க அப்பா ஏன் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்பா அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி தான் நடந்துப்பியா, இதுமாரி இன்னொரு தர பண்ண உன் காலு கையை முறிச்சிரும்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சுறாங்க. கடுப்பான அந்த பொண்ணுடைய அப்பா தன்னுடைய பொண்ணை தனியாக கூட்டு போய் எதுக்காகமா இப்படி பண்ணுற, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது நீ தானப்பா சொன்ன 2 பேர்ல ஒரு ஆளை செலக்ட் பண்ண சொல்லி, அதனால தான்ப்பா நான் இப்படி பண்ணேன்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, எனக்கு புரிஞ்சிடுச்சுமா. அப்ப நீ தண்ணி ஊத்துனப்ப கோவப்படாம இருந்தாங்கல்ல, அவங்கள தானே உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேட்கும்போது இல்ல கோவப்பட்டாங்க பாரு, அவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க தான் அம்மா மாரி, நான் தப்பு பண்ணதும் என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னொரு பொண்ணு நடிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு எல்லாமே புரிய வருது. சரி அப்பா வான்னு சொல்லி கூட்டு போயிட்டு நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாரு. இந்த பொண்ணு என் மேல தண்ணி ஊற்றி நான் பேசாம இருந்தேன், என்ன உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அடிக்க போறாங்க. அப்ப பக்கத்துல இருந்த பொண்ணு தடுத்து நிப்பாட்டுறாங்க. இவரு நான் வெளியே துரத்துறதுக்கு முன்னாடி நீயே ஒழுங்கா போயிடுன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு.